நாமங்கள்லயே உயர்ந்தது சிவாய நமக. இதோட மீனிங் என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாங்க. நாரதர் ஒரு நாள் அவங்க அப்பாவான பிரம்மா கிட்ட போய் சிவாய நமக நாமங்கள்லயே உயர்ந்ததுன்னு சொல்றீங்க, இதோட மீனிங் என்னன்னு எனக்கு சொல்லுங்க தந்தையே அப்படின்னு கேட்கிறாரு. உடனே பிரம்மா என்னன்றாரு, அங்க ஒரு வண்டு இருக்கு பாரு, அதுகிட்ட போய் கேளு அப்படின்றாரு. அந்த வண்டு கிட்ட போய் நாரதர் ஓடி போய் கேட்கிறாரு. அந்த வண்டு சுருண்டு விழுந்து இறந்துடுச்சு. பிரம்மா இன்னொரு சாய்ஸா எனக்காக அங்க ஒரு ஆந்தை இருக்கு, அதுகிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்றாரு. நாரதரும் ஓடி போய் ஆந்தை கிட்ட கேட்கிறாரு. ஆந்தையும் இறந்துடுச்சு. அப்புறமா அங்க அந்தனர் வீட்டுல ஒரு கன்றுக்குட்டி பிறந்திருக்கு, அதுகிட்டயும் போய் கேள, எனக்காக ஒரே ட்ரை பண்ணு, உனக்கான ஆன்சர் இதுல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பிரம்மா. உடனே நாரதர் அந்த கன்றுக்குட்டிக்கிட்டையும் ஓடி போய் கேட்கிறாரு. அந்த என்ன சொல்றாரு நாரதர் கிட்ட, இவ்வளோ பேருக்கு நான் எழுதிய தலைவிதி இனியோட முடிஞ்சிடுச்சு. நீ ஒரே ஒரு வாட்டி மன்னர் குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைகிட்ட போய் இதோட இது கேளு, மீனிங்க கேளு அப்படின்றாரு. உடனே அந்த குழந்தைகிட்ட நாரதர் ஓடி போய் சிவாய நமகாக்கு எனக்கு பொருள் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த குழந்தை கூறுறது என்னன்னா, நாரதா, நான் வண்டாக பிறந்த நான் நீ சிவாய நமக நாமத்தை கூறியதும் நான் ஆந்தையான அடுத்த பிறவியான, திருப்பி ஆந்தையில இருந்து கன்றுக்குட்டியான, திருப்பி கன்றுக்குட்டியிலிருந்து மனித பிறவியை அடைந்தேன். இந்த நாமம் சொல்றனால நம்ம மனிதன் உயர்ந்த பிறவியை நம்மளால அடைய முடியும் அப்படின்றது சொல்லுது. சிவாய நமக நாம மந்திரத்தை யார் ஒருவர் உச்சரிக்கின்றாரோ அவர்கள் பிறவியிலேயே உயர்ந்த மானிட பிறப்பை அடைய முடியும் அப்படின்றது இந்த மந்திரம் சொல்கிறது.